கட்டது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு வீட்ல எலக்ட்ரிக் வேலை குடுத்துருந்தாங்க. சீலிங்கில பைப் வைக்க போயிருந்தேன். அந்த வீட்ல பைப்லாம் செட் பண்ணிட்டு கீழ இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு ஹால்ல வந்து வாசக்கால் பக்கத்தில இருந்த அந்த கண்ணார் வந்து உடைஞ்சிருந்தது. அந்த கார்னர் எட்ஜ்லாம் உடைஞ்சு, உடைஞ்சு கீழ விழுந்துட்டு, அப்படியே பள்ளம் பள்ளமா தெரிஞ்சது. இத பார்த்தோனே என்னோட பழைய ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு கேட்குறீங்களா? ஸ்கூல்ல படிக்கும்போது சரியா படிப்பெல்லாம் மண்டையில ஏறல. தமிழ்லாம் கொஞ்சம் எழுதுவேன், படிப்பேன். இங்கிலீஷ்லாம் சுத்தமா நம்ம மண்டையிலே ஏறாது. அதனால வந்து எலக்ட்ரிக் வேலை எடுத்துன்னு விட்டாங்க. அப்போ நான் எலக்ட்ரிக் வேலைக்காக ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்ல வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, என்னோட மேஸ்திரி சொன்னாரு, "பக்கத்து ரூம்ல ஸ்டூல் இருக்கு எடுத்துன்னு வாடான்னாரு." அந்த வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லா வேலை முடிஞ்சிச்சு. பெயிண்டிங் ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க. நாங்க சுவிட்ச் போர்டு மாட்டுன உடனே, ஃபைனல் கோட் ஒட்டி முடிச்சுருவாங்க பெயிண்டிங்கு. நைட்டு எல்லா வேலை முடிச்சுட்டு, நாளைக்கு கிரக பிரசவம் வச்சிருக்காங்க. நாளைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு இன்ஜினியர் சொல்லியிருந்தாரு. எங்க மேஸ்திரி சொன்ன மாரியே பக்கத்து ரூம்ல ஸ்டூல் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஹாலோட ரூம்ல திரும்பும்போது, தெரியாம ஸ்டூல் போட்டு, அந்த கார்னர் எட்ஜ் கண்ணாரு உடைஞ்சிடுச்சு. அங்க நின்னு இருந்த அந்த இன்ஜினியர் வந்து, என்ன கன்னத்திலேயே விட்டாரு ஒரு அறை. "ஸ்டூல் எடுத்துன்னு வரும்போது பார்த்து எடுத்துன்னு வர மாட்டே நாயே" அப்படின்ட்டாரு. கன்னத்தில கை வச்சுன்னு அவரையே முறைச்சுனே நின்னுருந்தேன். "இதே இங்கேருந்து போயிடாத, இங்க நிக்காத நீ" அப்படின்னாரு அந்த இன்ஜினியரு. சொன்னாரு, "அந்த எட்ஜெல்லாம் வந்து பூசுனா கூட நிக்காது, திரும்பி கொட்டிடும்." அன்னைக்கு அந்த இன்ஜினியர்கிட்ட வாங்குன அறை வந்து, ஒரு ஒரு வீட்லயும் வேலை செய்ய போம்போது, நான் ஸ்டூல கையில தொடும்போதெல்லாம் அந்த அறை ஞாபகத்துக்கு வரும். பார்த்து ஸ்டூல் எங்கேயும் படாம எடுத்துட்டு வருவேன். உங்க வீட்லயும் ஏதோ புது பில்டிங்கில வேலை நடக்கும்போது, இந்த லேடர்லாம் எடுத்துட்டு வரும்போது, பில்டிங் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது லேடர்லாம் எடுத்துட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வாங்க. அந்த மாரி எட்ஜ் உடைஞ்சதுன்னா, திரும்பி பூசணும், பெயிண்டிங் டச்சப் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அப்ப தெரியாது. இப்ப தான் எனக்கு தெரிய வருது. புது பில்டிங்கில வேலை நடக்கும்போது, லேடர்லாம் பார்த்து எங்கேயும் டச் ஆகாம எடுத்துட்டு வாங்க.